இன்னும் நிறைய பேர் வந்து சேர இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம். எனக்கு 4 எதிரி, என் தம்பிக்கு ஒரே ஒரு வில்லன், எனக்கு 4 வில்லன். திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, காங்கிரஸ். அது போய் எதுக்கு தம்பி கட்சி, அதை போய் அது தட்டி தான் கொடுக்கணும், தட்டி தான் கொடுக்கணும். மக்களை நீங்க சொல்லுங்க, நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? ரிப்பீட், நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? அதனாலதான் எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. அது தட்டி தான் கொடுக்கணும், தட்டி தான் கொடுக்கணும். பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் பெரியார், எனக்கு என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியார். நான் அவங்களுக்கு ரொம்ப அவங்க திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள். அவங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு அவங்க ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன், அம்மா நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்டை வைக்கிறம்மா, அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறாம்மா, அது கூடாதுமா. எங்களுக்கு கொள்கையில் 2000 கிலோமீட்டர் வித்தியாசம். பெரியாருக்கு ஓட்டு இருக்கா? பெரியார் கோட்பாட்டை சொல்லி ஒரு நல்ல வீரமுக்க ஆண்மக்கள், அவர் பெரிய தத்துவ அறிஞர், பெரிய சாக்ரட்டிஸ், அவர் பெரிய எங்கர்சால் ஏங்கல்ஸ், பெரிய அரசியமா திட்டாய, அவனுக்கு போடாத அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்க ஒரு தலைவர் கண். பெரியார் பேரை சொல்லி தான் 250 வாக்கு கூட பெற முடியல ஈரோட்டில். பெரியாரை ஏற்றி பேசி 20,500 வாக்கு. உனக்கு என்ன மனசு இல்லை? பெரியாரை திட்டிட்டு அவரை திட்டிவிட்டு டெபாசிட் வாங்கிட்டான்னா கேவலமா போயிரும்னு அதோட நீத்திவிட்டேன். எனக்கு தெரியாதா நீ பயந்துட்டாயின்னு? நீ கள்ள ஓட்டு போடுறத தடுக்காதவன், ஓட்டு காசு கொடுக்குறத தடுக்காதவன் என் ஓட்டை சரியா எண்ணீர்வாயின்னு நான் நம்பணும். தம்பி தம்பி அதெல்லாம் பேசி நான் தான் சொன்னேன், பழைய கடப்பார இஎம்பி தலை பேர் சம்பளத்துக்கு போட்டாச்சு போய் பேசிட்டு. நான் கூட யோசிப்பேன், எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல. நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்கன்னு யோசிச்சது உண்டு. இப்பதானே புரியுது. அவங்க 2 பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, டிவிகே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிகே ஒரு தூய சக்தி. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. என்ன முடக்கலாம்னு நினைக்கிறீங்க, ஆனா இந்த சத்தத்தை ஒரு நாள் உங்களால முடக்க முடியாது. மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்த மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும். அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் நம்ம கூட வந்து சேர்ந்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் பெரியார், எனக்கு என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியார். நான் அவங்களுக்கு ரொம்ப அவங்க திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள். அவங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு அவங்க ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன், அம்மா நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்டை வைக்கிறம்மா, அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறாம்மா, அது கூடாதுமா. எங்களுக்கு கொள்கையில் 2000 கிலோமீட்டர் வித்தியாசம். பெரியாருக்கு ஓட்டு இருக்கா? பெரியார் கோட்பாட்டை சொல்லி ஒரு நல்ல வீரமுக்க ஆண்மக்கள், அவர் பெரிய தத்துவ அறிஞர், பெரிய சாக்ரட்டிஸ், அவர் பெரிய எங்கர்சால் ஏங்கல்ஸ், பெரிய அரசியமா திட்டாய,
அவனுக்கு போடாத அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்க ஒரு தலைவர் கண். பெரியார் பேரை சொல்லி தான் 250 வாக்கு கூட பெற முடியல ஈரோட்டில். பெரியாரை ஏற்றி பேசி 20,500 வாக்கு. உனக்கு என்ன மனசு இல்லை? பெரியாரை திட்டிட்டு அவரை திட்டிவிட்டு டெபாசிட் வாங்கிட்டான்னா கேவலமா போயிரும்னு அதோட நிறுத்திவிட்டேன். எனக்கு தெரியாதா நீ பயந்துட்டாயின்னு? நீ கள்ள ஓட்டு போடுறத தடுக்காதவன், ஓட்டு காசு கொடுக்குறத தடுக்காதவன் என் ஓட்டை சரியா எண்ணீர்வாயின்னு நான் நம்பணும். தம்பி தம்பி அதெல்லாம் பேசி நான் தான் சொன்னேன், பழைய கடப்பார இஎம்பி தலை பேர் சம்பளத்துக்கு போட்டாச்சு போய் பேசிட்டு